எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து KFETA தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம். என் பேர் சந்தேஷ். என்னோட நேம் வந்து நாராயணன். ஸோ நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேயர்களுக்காகவே சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான KFETA தமிழ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும். அதுக்கு ஏற்றபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓகே சார். அப்போ நிறைய நம்ம சேவிங்ஸ் பத்தி, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி, அதுக்கப்புறம் சம்பளத்தை எப்படி சேவ் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம. இப்ப இதுல எனக்கு வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சது என்னது அப்படின்னா, நம்ம வந்து இப்போ பேங்க்ல ஏதோ ஒரு விஷயம் தான் நம்ம போறோம் அப்படிங்கும்போது அங்க கிடைக்கிற ரெஸ்பான்ஸை விட, சேவிங்ஸ்க்காக நம்ம பேங்க்குக்கு போறதை விட போஸ்ட் ஆபீஸ் அப்படின்றது வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பேங்க்குக்கு போயிட்டு ஒரு FD போடுறோம், ஒரு RD போடுறோம், இல்ல பேங்க்ல ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படிங்கும் போது நிறைய பெரிய கியூ நம்ம ஊர்ல எப்பயுமே இருக்கும். அது நம்ம காலையில போனோம் அப்படின்னா மதியம் ஆயிடுது, ஈவினிங் ஆயிடுது. அதனால பேங்க்குக்கு போறதுக்கே இப்பதான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆன்லைன் சர்வீஸ் தான் அவைலபிளா இருந்தது அப்படின்னா அது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. பட் பெட்டரா எனக்கு தோன்றது என்னது அப்படின்னா, போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம சேவிங்ஸ் பண்றோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நிறைய வில்லேஜ் சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் அப்படின்றது பெருசா இருக்காது. நம்ம ஒரு 2 ஏரியா 3 ஏரியா தாண்டி போய் அந்த பேங்க் நம்ம வந்து அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா போஸ்ட் ஆபீஸ் வந்து நம்ம ஊர்ல எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஒரு சேவிங்ஸ் நம்ம பண்றோம் அப்படிங்கும்போது அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். சரி, போஸ்ட் ஆஃபீஸ் பத்தி சில தகவல்கள் இருந்தா அப்படியே நம்ம கேட்கறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க. இப்போ போஸ்ட் ஆபீஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படின்னா, போஸ்ட் ஆபீஸும் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மெயில் டெலிவரி சர்வீஸ்லாம் சர்வீஸ் இருந்தாலுமே கூட அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேங்க் மாதிரியே ஒர்க் ஆகுது சார். அந்த பேங்க் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டோட நிறைய நலத்திட்டங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த போஸ்ட் ஆபீஸ் மூலமா சேவிங்ஸ் ஸ்கீம்ல இருந்து நம்ம வந்து பயனடைகிற மாதிரி இருக்குங்க சார். மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து பேங்க்ல எப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து போஸ்ட் ஆபீஸ்லயும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்மளால வந்து டே டு டே டைம்ல நம்ம பண்ற டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியும் சார். ஏன் அப்படின்னா அதுல வந்து IBBPன்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து UPI யூஸ் பண்ணி நம்ம டெய்லி டிரான்சாக்சன் வந்து பண்ணிக்க முடியுது சார். இப்போ அந்த போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் பேங்க்ல எப்படி ஓபன் பண்றோமோ அதே மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம இதுக்கு பின்னாடி நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு போஸ்ட் ஆபீஸ்ல. அதை பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ அந்த டிஸ்கஸ் பண்ணும்போது அது மெச்சூர் ஆகுது. நம்ம ஏதோ ஒரு ஸ்கீம்ல நம்ம போட்டிருக்கோம் அந்த அமௌண்ட், அது வந்து மெச்சூர் ஆகுது அப்படிங்கும்போது அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து நமக்கு கையில கொடுக்க மாட்டாங்க, அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தான் போட்டு கொடுப்பாங்க. ஸோ எப்படினாலும் நீங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏதோ ஒரு சேவிங்ஸ் நீங்க பண்றீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படிங்கும்போது எண்ட் ஆஃப் த டே அது அதோட டெனூர், அதோட காலம் முடிஞ்சு நமக்கு கையில முடியும் போது கையில அமௌண்ட் எப்படி அமௌண்ட் நமக்கு கைக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலியமா தான் வரும். எப்பயும் நம்ம பேங்க்ல எப்படி ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுத்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றோமோ அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆபீஸ்லயும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம் சார். அப்படி இல்ல நம்ம வந்து ஓபன் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து அந்த சர்வீஸ் முடியும் போது, அதாவது என்ன ஸ்கீம் நம்ம எடுத்துருக்கோமோ அந்த ஸ்கீம் முடியும் போது நமக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுலதான் வந்து அந்த அமௌண்ட் போடுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து பேங்க்ல எப்படி ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கோ அதே மாதிரி நமக்கு போஸ்ட் ஆபீஸ்லயும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு வந்து நல்லது சார். இதுல வந்து நமக்கு இந்த போஸ்ட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது வந்து
மத்த பேங்க்ல விட இதுல ஒரு 500 ரூபாய் இருந்தாலே போதும். நம்ம மினிமம் பேலன்ஸா 500 ரூபாய் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா போதும் நமக்கு. அதுவே போதும். நம்ம மற்ற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் 1500 ரூபாய் இன்னும் அதிகமா போய் 10,000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. பட் போஸ்ட் ஆபீஸ்ல நமக்கு பாத்தீங்கன்னா மினிமம் நம்ம 500 ரூபாய் அப்படின்றத மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா போதும். நமக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 4% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க சார். அது மாறும்ல சார், இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறிட்டு இருக்கும். ஆமா சார், இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றதுனால பெருசான டிஃபரன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைங்க சார். பட் இதுக்கு மேல ஃபியூச்சர்ல சேவிங் பண்ணாலும் பண்ணலாம். இப்போதைக்கு 4% ஆனுவலி ஒரு வருஷம் ஃபுல்லா வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து 4% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்டாவும் ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா 2 பேருக்கும் சேர்த்து நம்ம பேங்க்ல எப்படி ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றோமோ அதே மாதிரி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லயும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம், சிங்கிளாவும் ஓபன் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்க நம்ம ஒரு குழந்தை ஒரு குடும்பத்துல அப்பா அம்மாவுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் இருக்கிற மாதிரியே ஒரு குழந்தை இருந்தது அவங்களுக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கும் நம்ம வந்து 10 வயசுக்கு மேல இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து அவங்களுக்கும் ஓபன் பண்ணி கொடுக்க முடியும். அவங்க வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது, ஒரு 18 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் அவங்க ஆப்ரேட் பண்ண முடியாது. பட் அவங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சேவிங்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு 10 வயசுல இருந்தே நம்ம வந்து பழக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். ஒரு டிரான்சாக்ஷன் எப்படி பண்றது, ஒரு அக்கௌண்ட்ல ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு அமௌண்ட் நம்ம போடணும்னா சலான் எப்படி ஃபில் பண்றது, அது ரிட்டர்ன் நம்ம ஒரு அமௌண்ட் எடுக்கணும்னா அதுக்கு ரெசிப்ட் எப்படி எழுதி தர்றது, அந்த மாதிரியான பிராக்டிஸ் வந்து பண்ணலாம். பிளஸ் வந்து ஒரு பேங்கிங் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய எல்லா ஊர்லயுமே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், எல்லா ஊர்லயுமே மேக்ஸிமம் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து அங்க போறதுக்கு அக்சஸ் பண்றதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கூட்டமா இருக்கிறதுலாம் எதுவும் இருக்காது, நம்ம ஃப்ரீயாவே தான் இருக்கும். நம்ம எந்த டைம் வேணாலும் அவங்கள போய் நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்மளால வந்து இப்போ பேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 8:30 வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்க, ஒரு 4 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு ஒர்க்குக்காக நம்ம போறோம் அப்படின்னாலும் அந்த ஒர்க்குக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு நம்மளோட பேங்கிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகலாம். அதாவது சேவிங்ஸ் ஒர்க் ஏதாவது இருந்துச்சுமா அதெல்லாம் பண்ணிட்டு நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை வந்து 8:30 ஓப்பன் பண்றதுனால நமக்கு அந்த டிரான்சாக்ஷன் அதாவது நம்ம அந்த ஆக்சஸ் பண்றதே கொஞ்சம் ஈஸியா இருக்கு சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதே போல இப்ப நீங்க சொன்னீங்க என்னென்ன திட்டங்கள் இருக்கு சார் போஸ்ட் ஆபீஸ்ல, அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சார் போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு சார். நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ் மட்டும் இல்லாம நம்ம ஒரு இன்சூரன்ஸும் நம்மளால வந்து அதுல பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம சேவிங்ஸ் பத்தி பார்த்துருவோம், என்னென்ன சேவிங்ஸ் ஸ்கீம் எல்லாம் இருக்கு அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்றது மாத வைப்பு தொகை அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. மாசம் ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போய் நம்ம வந்து போஸ்ட் ஆபீஸ்ல போடுறது இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க போடும்போது 5 இயர்ஸ்க்கு வந்து இது நம்ம வந்து ஓபன் பண்ற மாதிரி இருக்கும் சார். 5 வருஷத்துக்கு நம்ம மாசம் ஒரு அமௌண்ட் வந்து போட்டுட்டே வரலாம். நடுவுல ஏதாவது ஒரு விஷயம் நம்மளால வந்து கட்ட முடியல அப்படிங்கும் போது ஃபிட் பண்ணிடலாம். பட் வந்து அதுக்கு நமக்கு வந்து எந்த சார்ஜஸும் பண்ண மாட்டாங்க. நீங்க லேட்டா பேமெண்ட் பண்றீங்க, சப்போஸ் வந்து நீங்க ஒரு 60 மாசத்துல ஒரு 50 மாசம் தான் கட்டிருக்கீங்க, மீதி 10 மாசம் கட்டல அப்படின்னா அந்த 50 மாசத்துக்கு என்ன வட்டியோ அதை கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்க வந்து அந்த எண்ட் ஆஃப் அந்த 60 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டத்துக்கு ட்ரை பண்றீங்க அப்படிங்கும் போது நம்மளால அதை பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே ஒரு 50 மாசம் கட்டிட்டு 51வது மாசத்தோட அந்த அமௌண்ட் வந்து கட்ட போறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பெனால்ட்டி வந்து போடுற மாதிரி இருக்கும், கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மாசத்துக்கு 1 ரூபாய் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த பெனால்ட்டி நம்ம போட்டுட்டு அந்த அமௌண்ட் வந்து கட்டிக்கலாம் சார். இது வந்து நமக்கு 5 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதா ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க. லோக்கல்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசம் நான் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு அமௌண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 5 வருஷத்துக்கு எடுக்க முடியாது, 5 வருஷம் கழிச்சா கைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு பேங்க்லயும் இருக்கு, போஸ்ட் ஆபீஸ்லயும் இருக்கு. இது வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். சரி நேயர்களே, இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம், கருதுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து தயவு செய்து பேசவும், நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்பவும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருந்தது, உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுவும் நாங்க வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ.